எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு வேதனையாக இருக்கிறது. முதலமைச்சர் அவருக்கு என்ன அக்கறை இருக்கணும்? தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாலும் தெரியும். உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி இந்த பின்தங்கிய சமுதாயத்தை நீங்க எப்படி முன்னேற்றுவீங்க? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. 69 விழுக்காட நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். ஏங்க சமூக நீதிக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம்? தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. ஆனாலும் நாங்க கேட்கிறோம், உங்க கடமையை செய்யுங்கன்னு கேட்கிறோம். ஆனா கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார், உடனே கையெழுத்து போட்டிருப்பார். அவருக்கு தெரியும், அவருக்கு உள்ள சமூக நீதி உணர்வு அவருக்கு இருந்தது. ஆனா இங்க முதலமைச்சர் அவரு இந்த கணக்கெடுப்பு நடத்த இவ்வளவு சீட்டு கேட்பாங்க இவங்க. அவருக்கு இதுல ஏறது அவ்வளவுதான். அவருக்கு ஐயோ உங்க இந்த ஜாதி எந்த சீட்டு கேட்பாங்க, அப்புறம் இந்த ஜாதியில அந்த மாவட்ட செயலர் கேட்பாங்க. இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். போதும், கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். தமிழ்நாடு அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம், 100 விழுக்காடு அதிகாரம் இருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே திமுக அரசு அதற்கு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் மாசிலாமணி வழக்கறிஞர் அவர்கள். இவ்வளோ கடந்தும் இன்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு வேதனையாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக சட்டமன்றத்திற்குள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு பொய்யை சொன்னார். மற்றொரு பொய் பீகார் மாநிலத்தில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை பீகார் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது என்று மற்றொரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய கட்டத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். காலம், அதாவது காலத்தின் இந்த முடிவை, இந்த கலந்தாய்வு கூட்டம் இப்போ அதான் நாங்கள் முதல்ல இந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து பண்ணிடுது ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சுக்கிட்டு நாங்க தலைவர்கள் மட்டும் பேசணும்னு ஒரு முடிவெடுத்தோம். அதன் பிறகு இப்போ ஊடகத்தில் பல பேர் வருவார்கள், அவர்கள் சரியான முறையிலே கிடைக்காது என்ற நோக்கத்தில் தான் ஒரு சின்ன ஒரு அரங்கிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நடத்தணும்னா எவ்வளவு பெருசா கூட்டம் நடத்தலாம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம், மாநாடு நடத்தலாம், எல்லாம் நடத்திட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அவ்வளவு உணர்வுகள் இருக்கு. உணர்வுகள்னா கோபம் தான் அதிகமா இருக்கு, அது வெளிப்பாடு. ஆனா எங்களுக்கு வேலை நடக்கணும். அதற்காக தான் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். கூடி இப்பொழுது முடிவும் எடுத்திருக்கிறோம். இந்த மாதத்திற்குள் சென்னையில் ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியிலே வெவ்வேறு கருத்துக்கள் அவங்களுக்கும் இருக்கும், வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும். ஆனால் அடிப்படையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது சமூக நீதி என்ற ஒத்தை வார்த்தை, ஒத்தை கொள்கைகள் அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் நாங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். இன்னும் அதிகமா சேர போறாங்க. பொலிட்டிக்கலா நாங்க எங்களுக்கு வேற ஸ்டாண்ட் இருக்கும், அவங்களுக்கு கருத்து இருக்கும், கொள்கைகள் இருக்கும், மாற்ற இருக்கு. ஆனால் சமூக நீதி அந்த அடிப்படையில் தான் நாங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம். சமூக நீதினா என்ன? சமூக நீதி என்றால் சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயம் முன்னேறிய சமுதாயத்திற்கு நிகராக முன்னேற வேண்டும்.
அதான் சமூக நீதி. சரி, நீ பின்தங்கிய சமுதாயம் யாரு, என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு அந்த கணக்கெடுப்பு நடத்தினாதானே உனக்கே தெரியும். அதுவும் ஒரு முதலமைச்சர், அவருக்கு என்ன அக்கறை இருக்கணும், தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாலும் தெரியும். உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி இந்த பின்தங்கிய சமுதாயத்தை நீங்க எப்படி முன்னேற்றுவீங்க? ஒரு பழைய கணக்கெடுப்பு நடத்தி வச்சுக்கிட்டு 1931 தான் பழைய கணக்கெடுப்பு நடத்தினாங்க, கடைசியா இந்தியாவில் நடத்தினாங்க. அதுவும் எப்படி நடத்தினாங்க? வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் 1871 1871 தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெள்ளையர்கள் நடத்தினார்கள். அதன் பிறகு 1881 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 10 ஆண்டு காலத்தில் பார்த்தாங்க, என்னடா இவ்வளவு மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒரு சமுதாயம் மட்டும்தான் அரசியல் ரீதியிலும் அதிகார ரீதியிலும் அங்கு பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு இருக்கிறது, மற்றவர்களுக்கு எல்லாம் இல்லைன்னு நோக்கத்துல தான் 1881 வெள்ளையர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் 1891 நடத்தினாங்க, அதுக்கப்புறம் 1901 நடத்தினாங்க, 1911 நடத்தினாங்க, 1921 நடத்தினாங்க, 1931 கடைசியா நடத்தினாங்க. 41 இரண்டாவது உலக போர் நடந்தது, அதனால வெள்ளையர்கள் நடத்த முடியல அவர்களால. 51 விடுதலை கிடைச்சிருச்சு, நமக்கு 47 விடுதலை கிடைச்சிருச்சு, 51 நடத்த முடியல. அப்போ நேரு அவர்கள் நடத்தல. அப்போ இந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் வெள்ளையர் காலத்தில் அப்போது சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்போ இந்தியாவில் முதல் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சது எப்போன்னா நீதி கட்சி 1921 ஆட்சிக்கு வந்த நேரத்தில் 100% ரிசர்வேஷன் அறிவிச்சாங்க. ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு 1927 தான் நடைமுறைப்படுத்த முடியும். நினைச்சு பாருங்க, அப்போ தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதன் பிறகு 1935 இந்திய அளவில் இடஒதுக்கீடு அப்பதான் முதல் கொண்டு வந்தாங்க. அப்பொழுது நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் மத்திய வேலைகளிலும் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு, மாநில வேலைகளிலும் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, விடுதலை அடைந்து 6 நாட்களில் மத்தியில் இருக்கின்ற இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் 1950 தமிழ்நாட்டில் இருந்த மாநில அளவில் இருக்கின்ற இடஒதுக்கீடு நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. அதன் பிறகுதான் தந்தை பெரியார் போன்றவர்கள் வந்து போராட்டம் பண்ணினா, அதன் பிறகு அரசியல் சாசன முதல் சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷன்ல முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. இது வரலாறு. இதுக்கப்புறம் நிறைய நடந்தது. அதெல்லாம் பேசணும்னா நிறைய நேரம் ஆகும். அதில் பேசலாம், அதுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதில் அதன் பிறகு தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 41 இருந்து அப்புறம் 50 விழுக்காடு வந்து, அதுக்கப்புறம் 68 விழுக்காடு வந்து, அப்புறம் 69 விழுக்காடு. 69 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் வெறும் 50 விழுக்காடு தான் இருக்கு. அந்த 69 விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது. அப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா, அப்போ இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயும் 50 விழுக்காடு தான் இருந்திருக்கும், வேற வழி கிடையாது. அந்த எப்படி காப்பாத்தினாங்க? 9வது அட்டவணையில் அரசியல் சாசனம் 9வது 9 ஷெட்யூல்ல அது கொண்டு வந்து அதுல பாதுகாப்பு கொடுத்ததுலாம் இது சும்மா சட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் நிறைவேற்றினா போதாது. அவங்க சட்டம் நிறைவேற்றி தமிழ்நாட்டில் 93 94 சட்டத்தை நிறைவேற்றி அப்போது நரசிம்மராவ் பிரதமர் அவர்கள் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல நடக்கணும். அப்படி 2/3 மெஜாரிட்டி நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை இது. ஆனா நம்ம நாடாளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை 9வது அட்டவணையில பாதுகாப்பு கொடுத்தது அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார். ஆனா இது நம்ம யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா அதுக்கு முன்பு வந்த மண்டல் குழு பரிந்துரை, அதுக்கப்புறம் இந்திராசாணி வழக்கு, 1992 இந்திராசாணி வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்து
அப்போ இதுக்கு முன்பு நடந்தது பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1962 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று இருக்கு. அதுல என்னன்னா 50 விழுக்காட்டிற்கு மேல் யாருமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு 1962 உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதன் பிறகு எத்தனையோ தீர்ப்பு வந்து இந்திரா சாணி வழக்கு வந்தது. அப்போ 13 ஜட்ஜ் 13 ஜட்ஜ் இந்திரா சாணி வழக்குல அவங்களும் அதை நிலைநாட்டிட்டாங்க, 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு அப்போ 93 ஒரு வழக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு அதற்கு ஏற்ப இந்த சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு 2010 உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி கபாடியான்னு நினைக்கிறார், அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அவர் சொன்னாரு, எனக்கு 9வது அட்டவணையில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இது எடுத்து நான் கொண்டு வருவேன், இது ஒரு வழக்கை எடுத்துப்பேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, 2010 ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அவர் கப்பாடியா தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பு என்ன சொன்னாரு, இந்த வருஷம் நான் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஒரு ஆண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு ஆதாரம் வேண்டும், டேட்டா வேண்டும், ஓராண்டிற்குள் டேட்டா வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கபாடியா 2010 தீர்ப்பு வழங்கி போயிட்டார். அதன் பிறகு ஓராண்டு காலம் கழித்து அப்ப எடுக்கல. அந்த நேரத்தில் கலைஞர் தான் இருந்தார். அப்போ எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் கலைஞரை பார்த்து, இங்க பாருங்க தீர்ப்பு வந்துருச்சு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, தயவு செய்து எடுங்கன்னு, சரிங்க பார்க்கலாங்க, நிச்சயமா நான் செய்யறேன். ஒன்றும் நடக்கல. அப்ப ஜனார்தன் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையராக இருந்தார், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தார், தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, 1931 சென்சஸ், கடைசியா நடந்த சென்சஸ், சட்டநாதன் அவர்கள் எடுத்த கணக்கெடுப்பு, சட்டநாதன் அவர்கள் சென்சஸ் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டார். 31 மக்கள் தொகை எவ்வளவுன்னா 69 70 எவ்வளவு இருக்கும், 31 எடுத்த கணக்கெடுப்புல எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டார். அம்பாசங்கர் அவர்கள் பிறகு 84 85 வந்தாரு. அவர் கணக்கெடுப்பு, அவர் எடுத்த டோர் டு டோர் எனுமரேஷன், இது எல்லாம் சேர்ந்து ஜனார்தன் அவர்கள் ஒரு கம்பைல் பண்ணி இங்க 69க்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணார். அதனாலதான் உச்சநீதிமன்றம் அமைதியா இருந்துட்டாங்க. அமைதியா தான் இருக்கிறாங்க தவிர அந்த கேஸ் இருக்கு. அதன் பிறகு 2017 ஒருத்தர் வழக்கு போட்டார் உச்சநீதிமன்றத்தில், 18 இன்னொருத்தர் கேஸ் போட்டார். போட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, மராத்தா வழக்கு இருக்கு, மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க மராத்தா வழக்கு, அந்த வழக்கு முடிச்சவுடன் நான் தமிழ்நாட்டு வழக்கு எடுக்க போறேன்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. இப்ப மராத்தா வழக்கு முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும், என்னைக்கு வேணா எடுப்பாங்க. எடுத்த உச்சநீதிமன்றம் என்ன கேட்க போறாங்க, முதல்ல எடுத்திருக்கிய கணக்கெடுப்பு உன்னால் நியாயப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? 69 விழுக்காடை நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். இது எங்களுடைய உரிமையா? என்ன நாங்க கேட்கிறோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பக்கூடிய வேலையக்கூடிய எங்களை முன்னேற்றணும்னு கேட்கிறோம். அதுக்கு யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஏன் பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள், அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறாரு. தெலுங்கானா நடத்தினாரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அதிகாரம் இல்லாம நடத்தினாரு. தெலுங்கானாவில் அங்க இருக்கிற உயர்நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்களா? உச்சநீதிமன்றம் என்ன தடை பண்ணாங்களா? என்னையா நாடகம் நடத்துறீங்க நீங்க? அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு?
இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வலசை பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ரஷ்யாவிலிருந்து எத்தனை பறவைகள் தமிழ்நாட்டுக்கு வருது அந்த கணக்கெடுப்பு இருக்கு. சைனாவிலிருந்து எத்தனை பறவைகள் பறந்து வருது, எப்போ வருது, எத்தனை மாசங்க தங்குது அந்த கணக்கெடுப்பு இருக்கு. ஆமைகள், எத்தனை ஆமைகள் எங்கெங்கிருந்து வருது, எங்கெங்க தங்குது, எவ்வளவு முட்டை இடுதுன்னு அந்த கணக்கெடுப்பு வச்சிருக்கிறாங்க. தெருவில் இருக்கிற கால்நடைகள் எங்கெங்க இருக்குது, மேய்ஞ்சிட்டு இருக்குது, அந்த கணக்கெடுப்புலாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தெரு நாய்கள் எத்தனை பேர் இருக்கு, எங்கெங்க எத்தனை நாய்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குது அந்த கணக்கெடுப்புலாம் இருக்கு. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதுக்கு அந்த கணக்கெடுப்பு இருக்கு. எத்தனை பெண்கள் எத்தனை வயசுல என்ன வயசுல இருக்காங்க, எல்லா கணக்கெடுப்பு இருக்கு. இவ்வளோ கணக்கெடுப்பு நடத்த முடிக்கின்ற தமிழக அரசு ஏங்க சமூக நீதிக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஆனா தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எழுந்திருக்கிறதுனா வேற எப்படி பண்ண முடியும்? அதுக்காக தான் இப்ப மேடையில் இருக்கிறவங்க சொல்றாங்க, கொடுங்க வாங்க சொல்லுங்க, அறிவிங்க, பார்த்துப்போம். வேணா எங்களுக்கு வரலாறு இருக்கு, போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. ஆனாலும் நாங்க கேட்கிறோம், உங்க கடமையை செய்யுங்கன்னு கேட்கிறோம். எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. உதாரணம் மீனவர் சமுதாயத்தில், இது மாதிரி எத்தனையோ சமுதாயம், நான் பேசிட்டே போலாம். நான் மலைக்கோரவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்களா, ஏதோ படிச்சிருக்கிறாங்களா, ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆய்வு நடத்தினாதானே கண்டுபிடிக்க முடியும். அது கூட நான் நடத்த மாட்டேன். அது மத்திய அரசு நடத்தணும்னா என்னையா மோசடி, இது என்னையா மோசடி? அது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. சரி, முதலமைச்சருக்கு தான் தெரியல வச்சுக்கீங்களா, ஐஏஎஸ் அதிகாரி கூட தெரியாது. பீகார்ல நடத்தின ஜாதிவாரி கணக்கெடுப்பு, பீகார் உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்யவில்லை. பீகார் உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது என்ன, அது தள்ளுபடி ஸ்டே பண்ணது என்னன்னா, கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார்கள். அந்த முறை தப்புன்னு சொன்னாங்க. இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறது தப்பு கிடையாது, அது செய்த முறை தப்புன்னு தான் சொன்னாங்க, தவிர கணக்கெடுப்பு தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள பீகார் உயர் நீதிமன்றம் கணக்கெடுப்பு ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அப்ப என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட தெரியாது, அவங்களுக்கு கூட விவரம் தெரியல. எங்களுக்கு உரிமை இல்லை, உரிமை இல்லை, உரிமை இல்லைன்னு கோயபிள்ஸ் பிரச்சாரம். கோயபிள்ஸ்னா தெரியல உங்களுக்கு, ஒரு பொய்ய 10 முறை சொன்னா உண்மையாயிடும் திருப்பி பிறகு. ஆனா இவங்க எங்க தந்தை பெரியாரோட பேர பசங்க, நாங்க மேடைக்கு மேடைக்கு வசனம் பேசிட்டு இருக்கிறது. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்க தான் இதெல்லாம் செய்வோம். என்ன செய்யுங்க? பாலு சொன்னார்ல, இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் யாராவது, ஏன் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள், ஆனா கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார், கையெழுத்து போட்டிருப்பார். அவருக்கு தெரியும், அவருக்கு உள்ள சமூக நீதி உணர்வு அவருக்கு இருந்தது, இப்ப இருக்கிறவருக்கு இல்லை. இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்டோம் முதலமைச்சர், அவரும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லலையே. ஜெயலலிதா அம்மையாரை போய் பார்த்தோம், அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே, நாங்க நிச்சயமா செய்வோம் தானே சொன்னாங்க. அதுக்கு முன்பு கலைஞரை பார்த்தோம், அவங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம், அவருக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே. இவர் மட்டும்தான் இவருக்கு அதிகாரம் இல்லைங்க. அப்ப என்ன, பீகார் என்ன ஜப்பான்ல இருக்குதா, சைனாவில் இருக்குதா, தெலுங்கானா என்ன அமெரிக்காவில் இருக்குதா? இந்தியாவில் தானே இருக்குது. எல்லா மாநிலத்தும் ஒரே சட்டம் தானே. 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மாநில அரசு நடத்தலாம். உள்ளாட்சி பிரதிநிதி இல்லையா, உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் யாரு? டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மட்டும் கிடையாது, ஒன்றிய சேர்மன் மட்டும் கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம். பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது,
ஆனா நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? என்னங்க இது? யாரையா ஏமாத்துறீங்க? இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சாங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி என் பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டுல எத்தனை கழிப்பறைகள் இருக்கு, அந்த வீடு கல்லு வீடா குடிசை வீடா, அந்த வீட்டுல இருக்கவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, என்ன படிப்பு படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு போயிருக்கிறாங்களா, அவங்க பைக் வச்சிருக்கிறாங்களா, இல்ல எவ்வளவு நிலம் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கெடுக்கிறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் கிடையாது. யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? கணக்கெடுப்பு நடத்துங்க. சர்வேக்கும் இல்ல சென்சஸ் சர்வே, சென்சஸ் சர்வே. நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, சர்வே கேளுங்க. சென்சஸ் நாங்க மத்திய அரசு கேட்டுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வாங்க. இப்ப இல்ல, வாஜ்பாய் காலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம், கிடைக்கல. அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள், நான் தான் அப்ப அமைச்சரா கூட இருந்தேன். நான் எத்தனையோ பேர் கையெழுத்து வாங்கினேன், 230 40 எம்பி கையெழுத்து வாங்கி. அப்ப சிவராஜ் பாட்டீல் தான் உள்துறை அமைச்சர். ஏகேஎம்க்குலாம் தெரியும், பாலுக்கு தெரியும். நாங்க போய் ஒவ்வொரு எம்பியா போட்டு அவரை போய் பார்த்து அவசியம் பண்ணுங்க பண்ணுங்க அழுத்தம் கொடுத்து பண்ணோம். அப்புறம் நாங்க 2009 வந்துட்டோம். அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ்லாம் அவர் அழுத்தம் கொடுத்து பண்ணி, அதன் பிறகு 2011 அப்போ இருக்கிற UPA 2 அறிவிச்சாங்க, நாங்க செய்கிறோம். பிரணாப் முகர்ஜி அறிவிச்சாங்க. அதன் பிறகு 2013 அது சோசியோ எக்கனாமிக் கணக்கெடுப்புன்னு ஏதோ ஒன்று குளறுபடி பண்ணி இன்னைக்கு அது வெளியில வரல. அப்பயும் பிரஷர் பண்ணோம் நாங்க. பிறகு மோடி அவர்கள் வந்த பிறகு பல முறை அவர்கள் அழுத்தம் கொடுத்தோம். ஏன்னா அடுத்தது 2021 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும், அப்போ நீங்க கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கு சேர்த்து நடத்துங்க. அதுக்கு பிறகு கரோனா வந்ததுனால அது தள்ளி போய் இப்போ 26 வரப்போகுது. இந்த வருஷமா அடுத்த வருஷமா தெரியல கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுலயே இதுல சேர்க்கணும்னு இன்னைக்கும் நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அவசியம் பண்ண மத்திய அரசு செய்யறோம், சென்சஸ்ல வரும். ஆனா நாங்க கேட்க தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்க சர்வே எடுங்க. தெலுங்கானாவில் அதான் பண்ணாங்க, சர்வே எடுத்தாரு ரேவந்த் ரெட்டி. எவ்வளவு நாள்ல? 30 நாள். எவ்வளவு செலவு பண்ணாரு? 150 கோடி. எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? 1,02,000 பேர், 10,000 பேர் ஓவர்சி பண்ணாங்க 30 நாள். இது எடுக்க முடியாது. 56 கேள்விகள் கேட்டாங்க. முதல் கேள்விகள், அதாவது பிரைமரி கொஸ்டின்ஸ் 56 கேள்விகள். மொத்தம் கேள்விகள் 75 கேள்விகள் கேட்டாங்க. ஒட்டுமொத்தம் அவங்க ஹிஸ்டரி எடுத்தாங்க. சட்டமன்றத்தில் 4 நாள் விவாதம். இதுதானே ஜனநாயகம்? இதுதானே சமூக நீதி? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க மூச்சுன்னு பேசுறது என்ன அர்த்தம் இருக்குது? இல்ல என்ன சமூக நீதி? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே கேட்கறாங்க, எடுத்துங்க கேட்கறாங்க. தமிழ்நாடு எல்லா கட்சியும் கேட்குது, எதிர்கட்சியில எத்தனை பேர் எல்லா கட்சியும் கேட்கறாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன கணக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க நிச்சயமா இது அரசியலுக்காக நாங்க கேட்கல, கேட்கறதுக்கு அவசியமா எங்களுக்கு இல்லை. இது உண்மையான சமூக நீதி பிரச்சனையா? அரசியல் பிரச்சனை கிடையாது. அரசியல் வரும், தேர்தல் வரும், அது வரும், கூட்டணி ஏதோ வரும், வந்துட்டு போவாது. ஆனா இந்த அடிப்படை சமூக நீதி முதல்ல பார்த்து நான் சொல்றது 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும். அடுத்தது எந்தெந்த சமுதாயம் இருக்கு, எங்க என்ன இருக்குது, நிலையில இருக்கு. சில சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு IAS IPS அதிகாரி கூட கிடையாது, ஒரு IAS IPS கூட கிடையாது. அப்போ என்ன சமூக நீதி கிடைக்குது? எவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இருக்கிறாங்க. செக்ரட்டரி போஸ்டிங் யாரும் கிடையாது அங்க. டாக்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க சில சமுதாயத்தில் இல்ல. அப்போ இந்த சமுதாயம் எப்படியா முன்னேறும்? இன்னைக்கு நம்ம இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கிறோம்? எந்த அடிப்படையில் கொடுக்கிறோம்? என்ன அடிப்படையில்? ஜாதி அடிப்படையில். வேற எந்த அடிப்படையில் கொடுக்கல? இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஜாதி அடிப்படையில் தான் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். ஏன்? அரசியல் சாசனம் 15(4) ஆர்டிகல் 15(4) of the Constitution தெளிவா சொல்றாங்க. நம் முன்னோர்கள் கான்ஸ்டிடியூஷன் அமைச்ச நம் முன்னோர்கள் ஆர்டிகல் 15 அது முழுக்க என்ன சொல்லுதுன்னா நமக்கு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுது.
அப்போ ஆர்டிகல் 15(4) என்ன சொல்லுதுன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். பேக்வர்ட்னா எல்லாமே சேர்த்து தான், அது எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் ஓபிசி எல்லாம் சேர்த்து தான் பேக்வர்ட். சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு கவர்மெண்ட், அவங்க சொல்லி ஸ்டேட்னு சொன்னா கவர்மெண்ட் தான். அப்போ கவர்மெண்ட் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா என்ன? இடஒதுக்கீடு, சமூக நலத்திட்டங்கள். இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது அஃபர்மேட்டிவ்னா, சமூக நலத்திட்டங்கள். இப்போ நீங்க கணக்கெடுப்பு நடத்தி, பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்புல பார்த்தாங்க 2,30,000 குடும்பங்கள், 60,000 30,000 தெரியல, 2 லட்சத்தி சில குடும்பங்கள் மாதம் 6,000 ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழ் அவங்களுக்கு வருமானம் வருது. 6,000 ரூபாய்க்கு கீழே உள்ள குடும்பங்கள் 2 லட்சத்துக்கு மேல குடும்பங்கள் இருக்கு. அப்ப அந்த 2,30,000 குடும்பங்களுக்கு அங்க முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு? கூடுதலா அந்த குடும்பத்துக்கு ஆண்டு ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். அதுல யார் படிக்கலையோ படிப்பு, இதெல்லாம் நலத்திட்டங்கள், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இதுதான் நம்ம அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனா இங்க முதலமைச்சர் அவரு இந்த கணக்கெடுப்பு நடத்த இவ்வளவு சீட்டு கேட்பாங்க இவங்க. அவருக்கு இதுல ஏறது அவ்வளவுதான். அவருக்கு ஐயோ உங்க இந்த ஜாதி எந்த சீட்டு கேட்பாங்க, அப்புறம் இந்த ஜாதியில அந்த மாவட்ட செயலர் கேட்பாங்க. ஏற்கனவே நீங்க அதை வச்சுதான் நீங்க அரசியலே பண்றீங்க. ஆனா இன்னைக்கு யாருக்கு தெரியுமா துல்லியமான கணக்கெடுப்பு இருக்கு? திமுக கிட்ட தான் இருக்கு. எலெக்ஷன் நேரத்தில் இந்த கிராமத்தில், இந்த வீட்டில், இந்த தெருவில், இந்த வீட்டில் 5 பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் எந்த ஓட்டுக்கு யாருக்கு போடுவாங்க கிளீனா வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டில் எந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு எப்படி ஸ்கெட்சை போட்டு எப்படி கொடுக்கலாம், கிளீனா வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத டேட்டாவே கிடையாது. எதுக்கு பயன்படுத்துறாங்க? இடஒதுக்கீடுக்காக, முன்னேற்றுவதற்காக, ஓட்டுக்கு கொடுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்களை இந்த பிள்ளைங்களை பாவம் படிக்க வைக்கிறதுக்கு, படிச்ச பிள்ளைங்களை வேலை கிடைக்கிறதுக்கு அந்த மனசெல்லாம் வரலையே ஸ்டாலின் அவர்களுக்கு. இதுதான் சமூக நீதியா? இதுதான் அவங்க பேச சமூக நீதியா? இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். போதும், கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். இவ்வளோ சொல்லி பார்த்தேன். எங்கள் மருத்துவர் ஐயா 45 ஆண்டு காலம் ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்கிறாருன்னா அது சாதாரண போராட்டம் கிடையாது. 45 ஆண்டு காலம். இன்னைக்கு 86 வயசு, இன்னைக்கும் போராடிட்டு இருக்காரு. எதுக்கு? கணக்கெடுப்பு நடத்துங்கயா. கணக்கெடுப்பு நடத்தினாதான் எந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்குன்னு தெரியும். இந்த இடஒதுக்கீடு 100 விழுக்காடு சமுதாயங்களுக்கு போய் சேரணும். அந்தந்த சமுதாயம் ஒன்று என்ன மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் போதாது. ஒன்று மக்கள் தொகை, அடுத்தது சமூக பின்தங்கிய நிலை, பாப்புலேஷன், சோஷியல் பேக்வர்ட்னஸ், ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சேர்த்து அதுக்கு பிறகு நீ கொடுக்கறது தான் உண்மையான சமூக நீதி. அது 100% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் கொண்டு வா. அவங்கவுங்க என்னென்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறாங்களோ, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்காங்களோ கொடுத்துட்டு போங்க. எந்த நிலையில் இருக்கிறாங்க கொடுத்துட்டு போங்க, நியாயப்படுத்தி கொடுத்துட்டு போகணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கை. இது எத்தனையோ சமுதாயங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது. அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எடுத்தா தானே கண்டுபிடிப்பீங்க. அதனால இது அவசியமானது, அவசரமானது. அதுக்காகத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதோ அவசரமா கொஞ்சம் நாள் போன வாரம் முடிவு பண்ணி டக்குன்னு நடத்திட்டோம். அது 5 நாள் 6 நாள்ல. அதனால அடுத்தது நம்ம இப்போ இந்த மாதத்தில் ஒரு போராட்டம் சென்னையில், அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கலைன்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம்.
ஏன்னா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் அது வேணும்னு சொல்றாங்க, நடத்தணும்னு சொல்றாங்க, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முதலமைச்சர் மட்டும் எனக்கு நடத்தணும் தான் அவர் சொல்றது, நடத்தணும் தான், எனக்கு அதிகாரம் கிடையாது. அதாவது ஒரு தைரியமான முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த அதிகாரம் இல்லை என்றாலும் நான் நடத்துவேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை நடத்துவதுதான் ஒரு தைரியமான முதலமைச்சருக்கு அழகு. எல்லாத்துக்கும் நீங்க மத்திய அரசு எங்க உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க, மத்திய அரசு உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க நீங்க சொல்றீங்க இல்ல. இப்ப நம்ம உரிமைகளை இவரே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன இது டபுள் கேம், இது டபுள் ஸ்டாண்டர்ட். இது அது நடத்துங்க. அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் சொல்றாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மத்திய அரசு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லையே. சர்வே தானே கேட்கிறோம். சட்டமே இருக்கு, நாடாளுமன்ற சட்டம் இருக்கு. இந்தியாவில் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்றதுக்கு தடை கொடுக்கல. எந்த மாநிலத்தில் எடுத்தாலும் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்றதுக்கு கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடை கொடுக்கல, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா சட்டம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2009. பீகார்ல பிஜேபி கூட்டணி தாங்க. சிலது அவங்க நடத்துவாங்களா, அவங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. பீகார் சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் தான் அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, பிஜேபி உட்பட. அதே போன்று ராகுல் காந்தி அவர்களும் நிச்சயமா நடத்தணும் வலியுறுத்தி அது ஒரு எலெக்ஷன் பிரச்சாரமா கொண்டு வந்தார். அவங்க மாநிலத்தில் இப்ப தெலுங்கானாவில் நடத்த சொல்லிட்டு இருக்காரு, நடத்தி இருக்கிறார். அவர் தான் தொடக்கி வச்சாரு, முடிச்சுட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. சித்தராமையா அப்போ இருந்த நேரத்தில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரிசாவில் நடத்தி நிதிஷ்குமார், நம்ம நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு இப்போ முதலமைச்சர் நேரத்தில் நடத்த சொல்லிட்டாரு. ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்களில் இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நடத்தி முடிச்சும் போயிட்டாங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு வேடிக்கையா இருக்குது, வேடிக்கையா இருக்கு. அதனால இதை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, தமிழ் சமுதாயம் ஒன்று சேர்ந்து, இது நம்முடைய சமூக நீதிக்காக, பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் இதை அவசியம் செய்ய வேண்டும். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து 18 விழுக்காடு ஒதுக்குது. பழங்குடி மக்களுக்கு 1% 19. பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23% இருக்கின்றார்கள், கிடைக்கிறது 18%. அப்ப என்ன இந்த சமூக நீதிக்கு இன்னும் 5% இல்லை, கிடைக்கல. அவங்களுக்கு அவசியம் கிடைக்கணும். 18 விழுக்காட்டுல இருந்து குறைந்தது 22 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு அதிகப்படுத்தணும். பழங்குடி மக்களுக்கு 1% 1.5% அதிகப்படுத்தணும். எம்பிசிக்கு 20% 23% அதிகப்படுத்தணும். பிசிக்கு 30% 45% அதிகப்படுத்தணும். இது ஒரு விதமான கருத்து. இது கணக்கெடுப்பு நடத்தினா இல்லை அதிகப்படுத்தலாம். இன்னொரு விதமான கருத்து, எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்தி. பிராமணருக்கு கொடுங்க, ரெட்டியாருக்கு கொடுங்க, நாயுடு கொடுங்க, முன்னேறிய எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையிலையும் சமூக பின்தங்கிய நிலை அடிப்படையில் கொடுங்க. 100% ரிசர்வேஷன். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நீங்க டேட்டா இருந்தா தானே, கான்டெம்பரரி பர்டினன்ட் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தில். எடுத்துட்டு போங்க. எவ்வளவு நாள்ல எடுத்தா? தெலுங்கானால 30 நாள். பீகார்ல எவ்வளவு நாள் எடுத்தாங்க தெரியுமா? பீகார்ல 12 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 7.25 கோடி 8 கோடி கூட வச்சுக்கலாம். 12 கோடி பீகார்ல எவ்வளவு நாள் எடுத்தாங்க? 45 நாள்ல எடுத்தாங்க. 500 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. 45 நாள்ல எடுத்தாங்க. 2.5 லட்சம் பேர் கணக்கெடுப்பு நடத்தினாங்க பீகார்ல. தமிழ்நாட்டில் டக்குன்னு எவ்வளோ முன்னேறி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதை நடத்திட்டு போகிறது எவ்வளோ ஆகுது. அதனால இதை முதலமைச்சர் அவர்கள்
இது ஏதோ மறுபடியும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு இந்த பொய்யை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அழகு கிடையாது, உங்கள் பொறுப்புக்கு உங்கள் பதவிக்கு அழகு கிடையாது. அதிகாரம் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அது நிறுத்திக்க. உண்மையிலே இந்த சமூக நீதிக்காக, ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சியினுடைய பாரம்பரியம்லாம் இருக்கு. அந்த பெரியார் அவர்கள், பிறகு திராவிட கழகமாக, பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள்லாம் பாரம்பரியம் இருக்கு. அவர்களெல்லாம் உண்மையாக சமூக நீதிக்காக உழைத்தவர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வரலாறு உங்களை தவறாக பேசும், வரலாறு உங்களை தவறாக பேசும், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவசியமானது தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே மற்ற மாநிலங்களில் நடப்பது போன்று நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வேயை உடனடியாக அமைச்சரவையை கூட்டி இதை சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பியுங்கள். ஒரு மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வேறு என்னென்ன அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று சட்டமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம். ஒரு ஆழமான முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். சொன்னது போன்ற அது செய்யவில்லை என்றால் நாங்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறும். பிறகு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை என்றால், தொடர்ந்து அதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல வகை போராட்டங்கள் பல வகை போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த அவசர அழைப்பை ஏற்று இங்கே வரைய வந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு, அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.